Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஒசூர்ல இருக்கோம். நம்ம வந்து லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கா பெங்களூர்ல இருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லைனா ஸ்விஃப்டோட லான்ச், ஏத்ரோட லான்ச் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஒசூர்ல இருக்கோம். ஸோ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நீங்க பின்னாடியே வந்து பார்க்கலாம். வாசவி ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மெயினா எதுக்காக இங்க நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா A to Z காருக்கு நம்ம வந்து காரோட டயர் ஷாப் பார்த்துருக்கோம். ஸோ பட் டயர் ஷாப்பு, அக்சசரி, மெக்கானிக்கல் ஒர்க் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து ஒரே இடத்துல வந்து இங்க இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி நீங்க பெங்களூரோ ஒசூரோ இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோவா இருக்கும். இப்போ நம்ம உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் சார், உங்க நேம் சார்? என்னோட நேம் வந்து கிரண் கிருஷ்ணமூர்த்தி சார். ஓகே, ஸோ நேயர்களுக்காக ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய தடவை இந்த விசிட் கூட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எதாச்சியா எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்ததுனால இங்கே வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயரோட ஷோரூமோ இல்லை டயரோட அவுட்லெட்டோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்லி டயர்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இல்லை அக்சசரி ஷாப் போனோம் அப்படின்னா ஒன்லி அக்சசரி மட்டும் இருக்கும். பட் ஃபார் அ சேஞ்ச் இங்கே வந்து நீங்கள் டயர் இருக்கு, அக்சசரி இருக்கு, மெக்கானிக்கல் ஒர்க்கும் வந்து நீங்க பாக்குறீங்க. நிறைய விஷயங்களை வந்து நீங்க கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஷாப் ஆக்சுவலா எங்க இருக்கு, எத்தனை வருஷமா ரன் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி 42 இயர்ஸ் ஆகுது சார். இது வந்து எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ண மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவரோட பெரிய பையனை இன்னைக்கு நான் வந்து எடுத்து நடத்துகிறேன். பட் ஆனால் இது வந்து பை ஏஜ் ரொம்ப எவால்வ் பண்ணியிருக்கும். ஷோரூம் வந்து ரொம்ப மாற்றிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட யூஎஸ்பி என்னென்னா கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் டயர்ஸ் ஒரு 5 பிராண்ட் டயர்ஸ், அலாய் வீல்ஸ், மெக்கானிக்கல் ஒர்க்ஸ், அப்புறமா ஆக்சசரிஸ், சீட் கவர்ஸ், டிங்கரிங், பெயிண்டிங், டென்டிங், டீட்டெயிலிங் எல்லாமே பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பண்ணும்போது ஒரு 15 இயர்ஸ் பேக் என்னென்னா எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளஸ் நான் படித்து முடிச்சு வந்த பிறகு இந்த சேல்ஸ் வந்து ஃபியூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸை இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் சார். இன்னொன்று நம்ம டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி பிராண்ட் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்களும் ஆஃப்கோர்ஸ் நிறையா அப்படி தான் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப யூனிக்காக ஒரு விஷயம் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். நிறையா யோகோஹாமாவோட பிராண்டிங் வந்து தெரியுது. அந்த டயர்ஸ் வந்து இங்கே நிறைய ப்ரொஜெக்டாக இருக்குது. இங்கே வந்து யோகோஹாமா கிளப் நெட்வொர்க் அப்படிங்கிறதுல ஒரு மெம்பர்னு கூட இங்கே போட்டிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். யோகோஹாமா அப்படிங்கிற அந்த பிராண்டுக்கு எதுக்காக இங்கே வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? சார், யோகோஹாமா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜப்பனீஸ் பிராண்ட் சார். நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு சார். அவங்க கூட வந்து கிளப் நெட்வொர்க்குன்ற ஒரு ப்ரோக்ராமில் வந்து டைப் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் வந்து எங்ககிட்ட வந்து ஒன்லி யோகோஹாமா மட்டும் இருக்குன்னு இல்லை, எல்லா பிராண்டுமே இருக்குது. நேம்லி யோகோஹாமா, மிச்சிலின், குட்டியர், பிரிட்ஜ்ஸ்டோன், கான்டினென்டல், பிரேலி, அப்போலோ எல்லா பிராண்டும் டீல் பண்ணுறோம். பட் எங்களுக்கு வந்து மேஜர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50-60% யோகோஹாமா ஆகுது. என்ன ரீசன்னா அவங்க வந்து 5 இயர்ஸ் அன்கண்டிஷனல் கேரண்டி கொடுக்குறாங்க. டயர் லைஃப் மினிமம் ரொம்ப ஹை லைஃபே வருது. காம்படேட்டர்ஸ் கூட கம்பீட் பண்ணும்போது 30-40% டயர் மைலேஜ் வருது. வாரண்டி பாலிசியும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது கஸ்டமர் வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்டல் டேமேஜ், மைனர் ஹிட், ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் இம்பேக்ட் அந்த மாதிரி என்ன ஆனாலும் வித்தின் 24 to 48 ஹவர்ஸ் தான் நம்ம கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஆன் ப்ரோரேட்டா பேசிஸ். தட் மீன்ஸ் என்ன தேஞ்சிருக்கோ அது மட்டும் காசு, என்ன இருக்கோ அது ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதுக்கு வந்து 5 இயர்ஸ் டைம் இருக்குது. ப்ளஸ் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற காம்படேட்டர்ஸ்க்கு போது இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் பிராண்டை நம்ம சொல்லலாம். ப்ளஸ் ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. இது வந்து கிளாஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறத விட ஒரு மாஸ் ப்ராடக்ட். எல்லாருமே ஒரு வாங்கக்கூடிய ப்ராடக்ட். ஒரு ப்ரீமியம் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் இருக்குது, மிடில் கிளாஸ் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு எல்லோ போர்டு கஸ்டமருக்கு ப்ராடக்ட் இருக்குது, ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களுக்கும் ப்ராடக்ட் இருக்குது. ஒரு ஆஃப் ரோட் லவர் ஸ்டார் ஜீப்பு, டொயோட்டா ஹைலக்ஸ், ஜிம்னி எல்லாம் வாங்கினா அதுக்கு வந்து ஜியோலாண்டர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்குற மாதிரி ஒரு மாஸ் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம நீங்கள் அஃப்கோர்ஸ் நிறைய பிராண்ட்ஸை பண்ணுறீங்க. ஸோ அதுக்கும் யோகோஹாமாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் பட்ஜெட் வைஸ்? சார், நான் 3 டிஃப்ரென்ஸ் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக சொல்ல விரும்புகிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரூ. இந்த டயர் பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 க்ரூ இருக்குது சார். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. மற்ற இந்தியாவில் இருக்கிற எந்த பிராண்ட்லேயுமே காம்படேட்டர்ஸ்க்கு இந்த 6 க்ரூ டெக்னாலஜி இல்லை.
நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம் என்ன சார் க்ரூவில் என்ன இருக்குன்னு. க்ரூ எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோ வெட் கிரிப் ஜாஸ்தி, மழை பெய்யும் போது ரோடு கிரிப் இருக்கும். ரெண்டாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனும் எல்லாருமே வாங்குற மாதிரி தான் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி பாலிசி, என்ன பிரச்சனை ஆனாலும் அன்கண்டிஷனல், நோ கண்டிஷன்ஸ் இம்போஸ்ட், பாதி பட்டன் இருக்கிற வரைக்கும் உடனே மாற்றிக்கலாம். இது மூணுமே யோகாமாவோட ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து இந்தியாவில் எந்த ஒரு காம்படிட்டரும் இந்த 3 பெனிஃபிட்டுமே கொடுக்கல. ஒன்று கொடுத்தா குவாலிட்டி கொடுக்குறாங்க, ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்குது. இல்லாமல் ப்ரைஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, அன்கண்டிஷனல் வாரண்டி இல்லை. இல்லைன்னா அன்கண்டிஷனல் வாரண்டி இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்க மாட்டேங்குது. மூணுமே சேர்ந்து வரல. இந்த மூணுமே சேர்ந்த கலவை தான் இந்த யோகாமா. அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் ரிப்பீட்டேட்டிவ்னஸ் ஜாஸ்தி ஆகுது, வாங்குறதும் ஜாஸ்தி ஆகுது. எங்களுக்கும் டே பை டே சேல்ஸ் க்ரோ ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக க்ரோ. ஓகே, இப்போ இந்த 6 க்ரூ அப்படிங்கிறது இவங்களோட ஆல்மோஸ்ட் எல்லா டயர்ஸ்லையும் இருக்குமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டயர்ஸ்லாம் உண்டு? இவங்களோட 6 க்ரூன்றது வந்து பார்த்தீங்கன்னா யோகாமாவில் அர்த்வன் என்ற ஒரு பேட்டர்னில் இருக்குது சார். இது வந்து வேகனார் 13 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 17 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த பேட்டர்ன் வருது. 17 இன்ச்சஸ்க்கு மேலே வேறு பேட்டர்ன் வருது. ப்ளூ அர்த் RV02 பேட்டர்ன் வருது. அந்த டயர் இங்கே இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ப்ளூ அர்த் GT. 17 இன்ச்சஸ் மேலே இந்த பேட்டர்ன் வருது. ப்ளஸ் 19 இன்ச்சஸ், 20 இன்ச்சஸ் BMW, Volvo இந்த மாதிரி காருக்கு அதுக்கு வேறு பேட்டர்ன் வருது. அந்த டயர் உங்களுக்கு இதே பேட்டர்னில் ப்ளூ அர்த் GT RV02 வரும். இதே மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஆஃப் ரோடுக்கு வேறு வருது. ஸோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. சார், இங்கே வந்து ஒரு நேம் போர்ட் பார்க்குறோம், மெம்பர் ஆஃப் யோகாமா கிளப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன, அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்க சார்? யோகாமா கிளப் நெட்வொர்க்ன்றது என்னென்னா 2 விஷயம் சார். எங்ககிட்ட எல்லா ரேஞ்ச் ஆஃப் டயர்ஸ் இருக்கும். மாருதி 800 வச்சு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்கும் டயர் ரெடியாக இருக்கும். ப்ளஸ் எங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 days 20 days மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டாக் இருக்கும். என்ன லேட்டஸ்ட் ஸ்டாக் இருக்கோ அதை தான் கொடுப்போம், பழைய ஸ்டாக் இருக்காது. மூணாவது, எங்ககிட்ட அந்த அன்கண்டிஷனல் கேரண்டின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கேரண்டியில் நீங்கள் டயர் வாங்கும்போது 0% ரிஜெக்ஷன், 100% கிளைம் செட்டில்மெண்ட். ஒரு 100 கஸ்டமர் அந்த மாதிரி பிரச்சனைனா 100 பேத்துக்கும் நாங்கள் கிளைம் கொடுப்போம், யாருக்கும் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். இந்த 3 பெனிஃபிட். ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து ஹியூஜ் வால்யூமில் வாங்குறதுனால கஸ்டமருக்கு வந்து மார்க்கெட்லேயே பெஸ்ட் ரேட் 200% கொடுக்கலாம். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சார், இப்போ யோகாமாவில் இப்போ ஒரு லாங் லைஃப் வேணும் அப்படின்னா, முக்கியமாக சொல்லணும்னா ஒரு டாக்ஸிக்கு இருக்கலாம், அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டயர் வந்து நமக்கு செட் ஆகும்? சார், யோகாமாவில் வந்து பார்த்தீங்கன்னா E400 அர்த்வன் ஒரு பேட்டர்ன் இருக்குது சார். இந்த டயர் தான் சார், அர்த்வன் E400. இது வந்து நம்ம டாக்ஸி நார்மல் இண்டிகா டயர். இது இப்போ வந்து இண்டிகா வந்து டாக்ஸி கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த டயர் இப்போ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பழைய மாடல் இண்டிகா இன்னும் நிறைய ரூரல் ஏரியாஸில் ஓடுது, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இது வந்து சாண்ட்ரோக்கு இது அப்கிரேடாக யூஸ் பண்ணுறாங்க. வேகனாருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாருதி 800க்கும் சில பேர் 13 இன்ச் அலாயில் போட்டு இந்த டயர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டயர் இப்போ வந்து ஃபேமஸாக எல்லா வண்டிக்கும் மாடிஃபை பண்ணி இண்டிகாக்கும் போடுறாங்க சார். இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு வரும் சார்? சார், ஒரு டாக்ஸி நீங்கள் இண்டிகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் ரெண்டுமே பண்ணணும் சார். அப்படி அவங்க வந்து 3 months ஒன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணால் குறைஞ்சபட்சம் 1,10,000 கிலோமீட்டர் ஓடுது சார். நாங்கள் நிறைய வண்டி கஸ்டமர்ஸே வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. 1:10 ஓடுது சார். ஓகே, இப்போ இதில் இருக்கிற மோஸ்ட் ப்ரீமியம் யோகாமாவில் அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன மாடலாக இருக்கும், அது என்ன மாதிரி காருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க சார்? மோஸ்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா யோகாமாவில் இன்றைக்கி வந்து ப்ளூ அர்த் RV02 பேட்டர்ன் இருக்குது சார். அது வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிரேட்டாவில் டாப் எண்ட் வண்டிக்கு வருது, ஆடி Q3க்கு வருது, ஆடி Q5க்கு வருது, BMW ஆல் மாடல்ஸுக்கு வருது, அந்த மெர்சிடிஸ் பென்ஸுக்கு வருது. இது எல்லாமே அந்த பேட்டர்ன் வருது சார். இப்போ ஒரு டயரை வந்து நம்ம லைஃப் நல்லா வரணும் அப்படின்னா எனி பிராண்டாக இருக்கலாம், அது எப்படி வந்து ஒரு யூசர், ஒரு காரோட ஓனர் வந்து மெயின்டைன் பண்ணணும் சார்? காரோட ஓனர் 3 விஷயம் தான் சார் மைண்டில் வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஸி லைஃப்பில் டயர் ப்ரெஷர் செக் பண்ண மறந்துடுறாங்க சார். அது வந்து அவங்க வந்து மினிமம் அந்த வர்ஸ்ட் கேஸ் வீக்லி ஒன்ஸ் ஆகுது, சண்டேஸ் ஆகுது செக் பண்ணணும் சார். என்ன ஆகும்னா, இப்போ ஒரு வண்டியில் வந்து 32 ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் OE ரெக்கமெண்டட்னு நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்காம உங்கள் பெட்ரோல் பங்க்கில் செக் பண்ணிருப்போம் 38 இருக்குன்னு. என்ன ஆகும்னா, ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும்போது இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 பட்டன் சீக்கிரமாக தேஞ்சிடும். சப்போஸ் 32 இடத்துல நம்ம பார்க்காம ஏதோ குறைஞ்சி போச்சு, ரொம்ப நாளாக செக் பண்ணல, ஒரு 27 26 இருக்குதுன்னா இந்த அவுட்டர் போர்ஷன் தேயும். ஸோ டயர் லைஃப் வரணும்னா கண்டிப்பாக காற்று வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு அலைன்மெண்ட் பேலன்ஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. சிம்பிள் திங்ஸ், பேசிக்ஸ் பண்ணால டயர் தானாக ஓடும் சார். அதே மாதிரி நிறைய அலாய்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் டீல் பண்ணுறீங்க சார்? அலைவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோமோ, இது வந்து இம்போர்ட்டட் மேட் இன் இட்டாலி அலைவில்ஸ். இந்த பிராண்ட் மோமோ.
அண்ட் தென் ஹெச்ஆர்எஸ் டைவான் டீல் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபியூவல் அமெரிக்கன் அலாய் வீல்ஸ் டீல் பண்ணுறோம். அண்ட் தென் அமெரிக்கன் ரேசிங்கன் இன்னொரு பிராண்ட் இருக்குது. இந்த ஆஃப் ரோடிங் வெஹிக்கல்ஸ்க்கெல்லாம் அலாய் வீல் வருது, அது டீல் பண்ணுறோம். அண்ட் தென் இந்தியன் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியோ, மிண்டா இது டீல் பண்ணுறோம். மொத்தம் ஒரு 6 பிராண்ட் அலாய் வீல் டீல் பண்ணிருக்கோம். இப்போ இதில் இந்த வாரண்டி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த அலாய்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும்? சார் இப்போ நீங்கள் இந்தியன் பிராண்ட்ஸ் நம்ம நியோ வீல் எடுத்தாலும் இல்லை மிண்டா எடுத்தாலும் இந்த ரெண்டுக்குமே வந்து 5 இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்னா இந்த அலாய் வீல் இருக்குது இல்லைங்களா, யூஸ் பண்ணும்போது டயர் நல்லாவே இருக்கும், ஆனால் வந்து கிராக்ஸ் வரும். ப்ளஸ் சில டைம் என்ன ஆகும்னா ஒரு 6 months 9 months ஒரு 1 year யூஸ் பண்ண பிறகு டிஸ்கலரேஷன் ஆகும். கலர் வந்து உப்பு பட்ட மாதிரி கொஞ்சம் மாதிரி கலர் மாறும். அதுக்கு எல்லாமே வந்து வாரண்டி 5 years கொடுக்குறோம். இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் லைக் மோமோ, ஹெச்ஆர்எஸ், அமெரிக்கன் ரேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா we give வாரண்டி அப் டு 7 years. 7 years அதுக்கு வாரண்டி கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு வந்து 1000ல் 1 தான் சார் வருது. எல்லாமே ஸ்டாண்டர்ட் பிராண்டில், எதுவுமே சைனா பிராண்ட்ஸ் நாங்கள் டீல் பண்ணலனால கஸ்டமர் வந்து தைரியமாக அவங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சார். ஓகே, இப்போ இதில் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 15 inch எடுத்துக்கலாம். ஒரு லோயர் பட்ஜெட் எவ்வளோலேருந்து இருக்கும், ஹை பட்ஜெட் எவ்வளோ வரைக்கும் நமக்கு அலாய் வீல் சார்? 15 inches பார்த்தீங்கன்னா லோவர் பட்ஜெட்னா ஒரு 23-24,000 ரூபாய் செட் ஆஃப் 4 அலாய்ஸ் ஒன்றுக்கு இல்லை அப் டு 50,000 rupees வரைக்கும் இருக்குது சார். 50,000 வந்து மோமோ சார், அதுதான் ஹையஸ்ட் பிராக்கெட். ஓகே, மினிமம் வந்து நம்ம நியோ, மிண்டா இந்த பிராண்ட் வந்து 23,500 24,000 ரூபாய் டிபெண்டிங் அப்பான் த டிசைன், டிபெண்டிங் அப்பான் த மாடல். அவங்க வந்து ரேட் ஒரு 1000-2000 முன்ன பின்னே இருக்கும் சார். ஓகே, இப்போ இந்த அலாயில் இன்கேஸ் ஏதாவது பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ணலாம் சார். அலாயில் ஏதாவது பெண்ட் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் எங்களுக்கு ஒரு 4 to 5 hours டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் பெண்டு ரிமூவ் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி புது அலாயில் மாதிரியே பண்ணி கொடுக்கலாம் சார். பட் அதுக்கு ஒரு நாள் டைம் ஆகும், உடனே ஆகாது. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் ரிப்பேர் சார்? அது வந்து டேமேஜ் எந்த அளவுக்கு கிராக் ஆயிருக்கு பெண்டு பொறுத்து சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 rupeesலேருந்து அப் டு 4,000 5,000 வரைக்கும் இன்ச் மேலேயும் டிபெண்ட் ஆகும், டேமேஜ் மேலே டிபெண்ட் ஆகும். பெயிண்ட் நாங்கள் எந்த குவாலிட்டி ஆஃப் த பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன ஃபினிஷ் வேணும், மேட் ஃபினிஷ் வேணுமா, கிளாசி ஃபினிஷ் வேணுமா, அது மேலே டிபெண்ட் ஆகும் சார். 1000 ரூபாயிலேருந்து அப் டு 5,000 இது வேரியபிள் சார். கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் பொறுத்து நம்ம அது கொட்டேஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லிடுவோம். ஓகேன பிறகு செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு மெட்டல் வீல் இருக்குது 15 inch, அதை நான் அலாய் வீலை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா டயரும் மாற்றணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் டயரே நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இப்போ வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து 15 inch டயர் மெட்டல் வீல் அண்ட் 15 inch டயர் இருக்குது. நீங்கள் அலாய் வீல் 15 inch போகிறீங்கன்னா டயர் மாற்ற தேவையில்லை. பட் சில கஸ்டமர்ஸ் அவங்களோட ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வேணும், கொஞ்சம் எனக்கு அகலமாக வேணும்னு. அந்த சமயத்தில் நீங்கள் 15 inch போட்டாலும் கொஞ்சம் ப்ராடர் டயர்ஸ், வைடன் டயர்ஸ் போட வேண்டியது வரும். ஒரிஜினல் அந்த மெட்டல் ரிமில் வர டயர் உட்காராது, ஸ்பீடு உட்காராது. அப்போ மட்டும்தான் சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். அதர்வைஸ் நம்ம எக்ஸிஸ்டிங் டயரை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆமாம் சார். நம்ம இங்கே வந்து ஒரு மாடிஃபை பண்ண தார் ஜீப்பை பார்க்கலாம். இது வந்து மார்ச் 2024 மாடல் தார். இந்த வண்டிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் வர அலாய் வீல்ஸை கழட்டிட்டு ஃபியூயல் 20 inches டைமண்ட் கட் கான்ட்ரா வீல்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு டயர் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து சிஎட் டயர்ஸ் வரும், 18 inches வரும். ஓகே, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 255/65 R18. அதை கழட்டிட்டு நாங்கள் வந்து கம்ஃபர்சர் இம்போர்ட்டட் டயர்ஸ், ஆஃப் ரோடிங் டயர்ஸ் போட்டிருக்கோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 305/60 R20. இந்த டயர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், மேசிவாக இருக்கும். ப்ளஸ் இந்த வண்டிக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளார ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லா மியூசிக் லவர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வர சென்டரில் வர ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் டம்மி பண்ணிவிட்டு ஹெலிக்ஸோட சப்வூஃபர் போட்டிருக்கோம். ப்ளஸ் டிஎஸ்பி போட்டிருக்கோம். வண்டி வந்து டியூனிங் பண்ணுறதுக்கு 1 channel ஆம்ப்ளிஃபயர் ஒன்று போட்டிருக்கோம், 4 channel ஆம்ப்ளிஃபயர் ஒன்று போட்டிருக்கோம். ப்ளஸ் வண்டி ஃபுல்லாக டேம்பிங் பண்ணியிருக்கோம். இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஃபெண்டர், பானட், டிக்கி டோர் எல்லாமே டேம்பிங் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஆல்டெக்ஸ் பண்ணி டேம்பிங் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த வண்டிக்கு வந்து சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் லெதர் நாப்பா கிரேட் 1 இட்டாலியன் லெக்ஸஸ் 350H டிசைனில் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சஸ்பென்ஷன் வந்து 82 mm லிஃப்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா 3 inch லிஃப்ட் கிட் பண்ணியிருக்கோம். இது வந்து டாக்டர் நானோட கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த டாக்டர் நானோட லிஃப்ட் கிட்டோட காம்பனன்ட்ஸ். இது வந்து அப்பராம் வந்து மாற்றிருக்கோம். வண்டியில் ஒரிஜினல் கழட்டிட்டு காயில் ஸ்ப்ரிங் வந்து நாங்கள் வேறு மாற்றிருக்கோம். இது வந்து கொஞ்சம் காயில் ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஷாக் அப்சர்வர், வண்டியில் வர ஆயில் ஷாக் அப்சர்வர் கழட்டி நைட்ரோஜன் ஷாக் அப்சர்வர் போட்டிருக்கோம்.
இது இல்லாமல் அந்த ஃப்ரண்ட்ல வர ஆக்சிலோட பூட்டும் மாற்றிருக்கோம், ப்ளஸ் டைராய்டு எண்டும் மாற்றிருக்கோம். சரி, இப்போ நமக்கு இங்கே ஸ்பேர்ஸ் நிறைய நீங்கள் அடிக்கிறதுக்கு நம்மளால பார்க்க முடியுது. நீங்கள் என்ன ஸ்பேர்ஸ்லாம் உங்ககிட்ட ரெடிலி அவைலபிளாக இருக்கும், என்னென்ன மாதிரி மெக்கானிக்கல் சர்வீஸ் ஒர்க் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? சார் ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் சர்வீஸ்னு ஒரு வண்டி வருது, டயர் மாற்றும் போது நாங்கள் பிரேக் செக் பண்ணுவோம், பிரேக் பேட் எங்ககிட்ட கிடைக்கும். அதே மாதிரி பிரேக் பேட் செக் பண்ணும்போது சஸ்பென்ஷன் செக் பண்ணுவோம். இது எல்லாமே சஸ்பென்ஷன் பார்ட்ஸ் ரானே கம்பெனி, ஸ்டீரிங் பால் ஜாயின், டைராய்டு எண்டு, ஷாக் அப்சரு, ஸ்டெபிளைசர் லிங்க் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வீல் பேரிங்கும் நாங்கள் செக் பண்ணுவோம், எஸ்கேஎஃப் கம்பெனி ஒரிஜினல் வீல் பேரிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வண்டி வந்து ஜஸ்ட் சார் ஹெட்லைட் செக் பண்ணுவாங்க, ஒரிஜினல் எல்இடி கிட்ஸ் டிவிஎஸ் கம்பெனி எங்ககிட்ட கிடைக்கும். அதே மாதிரி ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதம் இருக்குது. ஏர் ஃபில்டர், இது வந்து ஏர் ஃபில்டர் ப்ளஸ் ஏசி ஃபில்டர்னு சொல்லுவோம். இப்போ வெயில் காலத்தில் பிரபலமாக யூஸ் பண்ணி ஏசி ஃபில்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஆயில் ஃபில்டர்ஸும் எங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஆயில் ஃபில்டர்ஸ் கிடைக்கும். சில பேர் வந்து இந்த மாருதி வெஹிக்கல்ஸ்க்கெல்லாம் மாருதி ஜென்னியன் பார்ட்ஸ் எங்களுக்கு வந்து பார்ட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அதில் எம்ஜிபியில் கூட எங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் எல்லாமே பார்ட்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னியன் பார்ட்ஸ். இது வந்து ஈகோ வண்டியோட ஏர் ஃபில்டர். ஸோ ஜென்ரலாக ஒரு வண்டிக்கு தேவையான எல்லா ஜென்ரல் சர்வீஸ் ஸ்பேர்ஸ் எல்லாமே ரெடிலியாக ஸ்டாக் இருக்கும். அதுக்கு மேலே சில காம்ப்ளிகேட்டட் பார்ட்ஸ், இன்ஜின் பார்ட்ஸ் வேணும்னா வண்டி நம்ம வேலை செய்கிறதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கஸ்டமருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சார். டைம் ஒன்றும் டிலே ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம் சார். நம்மக்கிட்ட ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் இருக்குது, நார்மல் ஆயில் இருக்குது, ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆயில்ஸ் இருக்குது, அதுக்குண்டான ஃபில்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஓகே, இப்போது ஃபுல்லி சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், எந்த காருக்கு எது யூஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபுல்லி சிந்தட்டிக்ன்றது இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லா வண்டிக்கும் 100% யூஸ் பண்ணலாம் சார். நான் பேசிக்காக ஒரு காமன் மேனுக்கு தெரியுற மாதிரி, ஒரு லேமனுக்கு புரிகிற மாதிரி ஃபுல்லி சிந்தட்டிக் நார்மல் மினரல் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குது நம்மக்கிட்ட, அதுக்கு நார்மல் ஆயில் யூஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஃப்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி பிரபலமாக யூஸ் பண்ணுற கார். நீங்கள் அந்த வண்டிக்கு நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் நீங்கள் எங்கே டூர் போய்ட்றீங்க. அப்போ வண்டி வந்து வீட்டில் பார்க் பண்ணியிருப்போம். 11ஆவது நாள் வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த நார்மல் மினரல் ஆயில் வந்து இன்ஜினில் இருக்கிறது எல்லாமே வடித்து ஃபுல்லாக 100% ஆயில் சம்பில் தான் நிற்கும். 11ஆவது நாள் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் 15 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ் அந்த இன்ஜின் சர்க்குலேஷன் ஆகும்போது ஆயில் எல்லாம் கீழே இருந்து மேலே வரும். அந்த 15 செகண்ட் டைம் லேக்ல இன்ஜின் வந்து தேய்மானம் ஆகும். இது வந்து ஒரு நார்மல் மினரல் ஆயில் ஃபங்க்ஷன் பண்ணுற விதம். இது வந்து இயற்கை. இது நீங்கள் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில்னா எப்படின்னா, நீங்கள் 10 நாள் இல்லை 30 நாள் இல்லை 1 வருஷம் நீங்கள் வண்டி ஓட்டாமல் ஆஃப்டர் 365 டேஸ் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஆயில் பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்னெட் மாதிரி பிஸ்டன், ரிங்ஸ், லைனர் ஒட்டிகிட்டே இருக்கும். 100% ட்ரைன் ஆகாது. அப்போ நீங்கள் ஆஃப்டர் 1 இயர் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அந்த இனிஷியல் 15 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட் சர்க்குலேஷனில் தேய்மானமே ஆகாது. ஸோ இன்ஜின் எப்போவுமே புதுசாக இருக்கும். ஸோ ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில்னு நீங்கள் எல்லாமே விலை குறைச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் 2000 ரூபாய் லிட்டர், நீங்கள் எல்லாம் 500-600 ரூபாய் கிடைக்குது. அதனால் எல்லா வண்டிக்கும் 2 வீலர்லேருந்து நீங்கள் ஏரோப்ளைன் வரைக்கும் எல்லா வண்டிக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக்கில் யூஸ் பண்ணலாம். இன்ஜின் லைஃப் கூட மைலேஜ் குறையாது. அந்த புது வண்டியில் என்ன ஸ்மூத்னஸ் வருது அது அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம மாற்றணுங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது, அது செமி சிந்தட்டிக்கும் சிந்தட்டிக்கும் மாறுபடுமா? கண்டிப்பாக மாறுபடும் சார். செமி சிந்தட்டிக்ன்றது வந்து மினிமம் 5000 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 7,000 to 8,000 கிலோமீட்டர்ஸ். ஃபுல்லி சிந்தட்டிக்ன்றது மினிமம் 12,000, மேக்ஸிமம் 20,000 கிலோமீட்டர்ஸ். டிபெண்டிங் அப்போ அந்த வண்டி இன்ஜின் மேலே இந்த பீரியட் நாங்கள் சொல்லுவோம். இப்போ அவரேஜாக நீங்கள் ஃபுல்லி சிந்தட்டிக்னா எனி கார் 15,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் ஆயில் மாற்றினா போதும். ஆனால் சில கஸ்டமர்ஸ் வண்டி நல்லன்னு 10,000 மாற்றுறாங்க. அது வந்து வண்டிக்கு நல்லது, அதனால் எந்த லாஸ் இல்லை. இது நார்மல் மினரல்லாம் எவ்ரி 5,000 கிலோமீட்டர் மாற்றும், மேக்ஸிமம் 7,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி மாற்றும். இது வந்து எல்லா கார்ஸுக்கு நான் சொல்லிட்டு ட்ரக் அண்ட் பஸ் நான் கணக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வேறு ரேஷியோ. இப்போ நம்ம வந்து அக்சசரி செக்ஷனில் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டிக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் நம்ம கிட்ட கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது கார் வாங்குறாங்க, பேஸ் வேரியண்ட் வாங்குறாங்க, அது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டை கன்வெர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு 4-5 ஐட்டம் தேவைப்படும். அலாய் வீல்ஸ் அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் கீழே இருந்து மேலே வரேன். அடுத்து வண்டிக்குள்ளே உட்கார்ந்தா உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் எல்லா ரேஞ்சிலும் எல்லா பட்ஜெட்லையும் எல்லா பிராண்டும் கிடைக்கும். அதுக்கப்புறமா டேஷ் கேம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு டேஷ் கேம் அது நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும், சென்ட்ரல் லாக்கிங் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டொபல் மேட் இன் இட்டாலி ஹாரன்ஸ்லேருந்து நார்மல் ஹாரன்ஸ்லேருந்து எல்லா ஹாரன்ஸும் கிடைக்கும். எல்இடி கிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து சில பேர் வந்து மியூசிக் லவர்ஸ்க்கு வந்து ஒரு பிவிஆரில் ஐமேக்ஸில் படம் பார்த்த என்ன எஃபெக்டில் உங்களுக்கு வந்து மியூசிக்காக அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு எல்லாமே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா சோனி சிஸ்டம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆக்டிவ் செட்டப் வேணுனாலும் பண்ணித்தரலாம், பாசிவ் செட்டப் வேணாலும் பண்ணித்தரலாம். இந்த மாதிரி சோனி சிஸ்டமில் உங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, நீங்கள் வண்டியில் வந்து 2 ஆம்ப் போட்டுக்கலாம், 3 ஆம்ப் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கிராஸ் ஓவர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் வேலையும் நாங்கள் செஞ்சு தரோம். பட் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது டேம்பிங் பண்ணணும் வண்டி, அதுவும் நம்ம செஞ்சு தரோம். அதுக்கு மினிமம் 2 to 3 days ஆகும். மற்றது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் போனோன்னா டிவிஎஸ், பிளா பங்கட், அப்புறமா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, மேக்ஸ் லிங்க் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் 2 to 3 hours பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து டைம் எடுக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிஃபயர்ஸ் வேணும், ஊஃபர்ஸ் வேணும், அது உங்களுக்கு சோனியில் கிடைக்கும். ஹையண்ட் உங்களுக்கு வந்து ராக்ஃபோர்ட் ஃபோர்ஸ்கேட்டில் கிடைக்கும், மோரலில் கிடைக்கும். அதே மாதிரி எங்ககிட்ட வந்து டிவிஎஸ்லேயே கிடைக்கும். பேசிக்காக கஸ்டமர்ஸ் கேட்குறவங்களுக்கு எல்லா ரேஞ்சுமே இருக்குது சார். சாரோட நியூவான ஒரு அவுட்லெட்ல நம்ம நிக்கிறோம். சார் இப்போ இந்த அவுட்லெட் வந்து எங்க இருக்கு, இது என்ன நேம்ல இருக்கும்? சார் இந்த அவுட்லெட் வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோட்ல இருக்கு சார். லேண்ட்மார்க் சொல்லணும்னா செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு 150-200 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. நீங்க மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் போகும்போது லெஃப்ட் சைட்ல வரும். ஓகே. பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் போகும்போது ரைட் சைட்ல வரும். இது வந்து கேபி ஆக்சசரிஸ் அந்த நேம்ல இருக்குது. நம்ம காலையில பார்த்த ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா வாசவி ஆட்டோமொபைல்ஸ் அந்த நேம்ல ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ரெண்டுமே நம்ம ஷோரூம் தான், ரெண்டுமே வேறு வேறு பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வரனாலும் வரலாம், அங்கே வரனாலும் வரலாம். எங்கே வந்தாலும் உங்களுக்கு சேம் சர்வீஸ், சேம் ஐட்டம்ஸ், சேம் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கும். சூப்பர். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க, ஒசூர்லேயோ இல்லை பெங்களூர்லேயோ இருக்கீங்க, டயர் ரிலேட்டடா, அக்சசரி ரிலேட்டடா, இல்லை சீட் கவராக இருக்கலாம், இந்த மாதிரி காருக்கு என்ன விதமான சர்வீஸ் தேவைனாலும் சாரை வந்து நீங்க ரீச் பண்ணலாம். சாரோட கான்டாக்ட் டீடைல் இங்க கீழேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு இருக்கும். சார் இன்கேஸ் நம்மளோட வியூவர்ஸ் வந்து உங்களை ரீச் பண்ணாங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச நல்ல சர்வீஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். ஸோ அதை வந்து ஒரு ரெக்வஸ்டா உங்ககிட்ட நான் வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.